நாம் வாசிக்க கேட்ட மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரத்தில் 8:7 வாசிக்கிறேன். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தைலாபிஷேகம், அபிஷேகம் என்கிற வார்த்தையினுடைய விளக்கங்களை சற்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதனுடைய விளக்கமும் நமக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத வசனம் என்ன அப்படின்னா, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இதை நீங்க மார்க்கில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கே 8வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று சொல்லி இதில் மேலே வாசிக்கும் போது அவள் என்ன செய்தா அப்படின்னா, அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினதாக அதில் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு. 14:3 வாசிக்கிறோம், அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம். ஆகவே தான் தைலாபிஷேகம் என்று சொல்லுவோம். இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு பைபிளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ரிவேஷன் இருக்கிறது. அது நம்ம அந்த டேர்ம்ஸை புரிந்து கொள்ள தெரியணும். இன்றைக்கு இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு அட்வொகேட், எங்களுக்கு லீகல் டேர்ம்ஸ் உண்டு. அதாவது ஒரு வார்த்தையில் அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் என்று சொல்லி, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சாதான் அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்று தெரியும். அதே போல வேதாகமத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரிய வேண்டும். பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று, நல்லா வேகமாக மியூசிக்கை வாசித்து நல்லா ட்ரம்மை வேகமாக அடித்து அப்படியே பாட்டை கொஞ்சம் ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி பாடி, அந்த பாடுற நேரத்தில் அப்படியே கையை பயங்கரமாக தட்டி அப்படியே அந்த இடத்துல குதித்து நம்ம கீழே விழுந்து நம்ம உருண்டு அப்படி எந்திரிச்சிட்டா இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்றது பொதுவான கருத்து. அதாவது நான் புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்கிறேன். அதை நான் தப்பு சொல்லலை. அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. நமக்கு அது தெரியணும். இது விளக்கம் தெரியலன்னா அபிஷேகம்னா என்னன்னு கேட்டால், அபிஷேகம் பெற்றிருக்கியான்னு கேட்டால் ஆமாம் பெற்றிருக்கேன்னு சிலர் சொல்லுவாங்க. என்னென்னா, அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் நான் பொத்துன்னு உருண்டு எல்லாம் விழுந்தேன், நான் அந்நிய பாஷெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக நான் இதை தப்பு சொல்கிறேன்னு சொல்ல, புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அப்போது தேவ ஆவியினுடைய நிரப்புதல் ஏற்படும் பொழுது ஆவியின் வரங்கள் செயல்பட துவங்கும். ஆனால் அபிஷேகம் என்பது நான் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். நம்முடைய அதாவது பேராயரை சொல்லுவாங்க. பேராயராக அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட பின்பு ஒரு சிறப்பு ஒரு ஆராதனை நடத்தி சொல்லுவாங்க, பேராயர் அபிஷேகம். குருவானவருக்கு குருத்துவ அபிஷேகம். அவங்க குருவானவராக இப்போ அறப்பட்டம் அயர்வலாக இருக்கிறவங்க முழு பட்டத்தை பெறும்போது அதுக்கு குருவானவர் என்று ஒரு அபிஷேக ஆராதனையை நடத்துவது உண்டு. அந்த அபிஷேகம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நியமிக்கப்படுதல் அப்படின்னு அதை தெளிவாக சொல்லணும். அதனுடைய விளக்கம் என்ன? நியமிக்கப்படுதல்.
இதை புரிந்து கொள்ளாம நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தாவியானுடைய நிறைவு, ஆவியானுடைய நிறைவை நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் அபிஷேகம் அப்படின்னு. தினந்தோறும் நீங்க அபிஷேகத்துல நிரம்புங்க அப்படின்னா, உங்களுக்கு எதில் நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நியமிக்கப்பட்டதிலே நீங்கள் நடங்கள் என்பதுதான் சரியான விளக்கம். இதை புரிந்து கொள்ள தெரியாததுனால இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு மோர் தென் 95% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்னு ஒன்று கிடையாதும்பாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க, இதுதான் அபிஷேகம்வாங்க. இவங்ககிட்ட இந்த அபிஷேகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கம் சொல்ல தெரியாது. நான் விளக்கத்தை நீங்க புரிந்து கொண்டால் தான் அபிஷேகம் என்றால் என்ன. இன்றைக்கு இந்த சில நேரங்களில் அந்த அபிஷேக ஆராதனைகள் ஸ்பெஷலாக வச்சு நம்ம நடத்துகிற காரியங்கள் உண்டு. அதில் போனோம்னா அப்படியே எல்லாரும் வேகமாக கைத்தட்டுறது போல நம்மளும் தட்டிட்டோம்னா நிறைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது சில நேரங்களில் அப்படி நம்ம பாடல் ஆராதனைகளை நடத்தும் பொழுது சிலர் அதாவது அந்த சில ஆவிக்குரிய செயல்பாடுகளிலே அசுத்த ஆவி பிடிச்சவங்க கூட சில நேரம் விடுவாங்க. அதையே பகுத்தறிய தெரியணும். அதை பகுத்தறிய தெரிஞ்சாதான் நம்ம நடத்துறதுலே அதில் பிரயோஜனம் இருக்கு. அப்ப இந்த அபிஷேகம் என்பது எதற்காக நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் அபிஷேகம். எதற்காக அவர்கள் இப்ப குருவானவராக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்னா, அவருடைய பணி குருவானவர் என்னென்ன பணியெல்லாம் செய்யணுமோ அதை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய மெயின்டைன் சர்ச்சஸ், அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் நம்முடைய ஆலய ஆராதனையில் ஆல்டரில் எல்லாரும் போக முடியாது. அங்கே குருவானவர் உள்ள போகலாம், அல்லது அந்த கப் சர்வீஸுக்காக அவங்கள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உள்ள போகலாம். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரசங்கியார் வந்தாலும் கூட அவங்கள என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரிய ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நியமிக்கப்பட்ட ஆரோன். அதே மாதிரி இன்னொரு நபர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி தாரும். அப்போ முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லும், இந்த சவுல இந்த ஜனத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னா அந்த ஜனத்தை வழி நடத்துவதற்காக, இந்த ஜனத்திற்காக நியமிக்கப்படுதல். அது அவங்க என்ன நோக்கத்திற்காக நியமிக்கப்படுறாங்க, அந்த நியமிக்கப்பட்ட பின்பு தேவ ஆவியானவர் அவர்களை வழி நடத்தி சென்றார். ஏன்னா அவர் போகும்போது அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னாடி, அப்படி நியமிக்கப்பட்ட பின்னாடி அவர் போகும்பொழுது போகிற வழியில் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இப்படியெல்லாம் நீங்கள் அதில் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வேதத்தை தெளிவாக புரியணும். ஏன்னா குருட்டு போக்கில் நம்ம நம்பக்கூடாது. எதையும் குருட்டு போக்கா என்னென்ன டெர்மினாலஜி அதனுடைய வசனத்தினுடைய ஆழம் ஆதாரங்களை புரியாமலே எதையாவது சொல்கிறோம் அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல விதமான அபிஷேகங்களை சொல்லுகிறார்கள். நமக்கு ஆண்டவர் சொல்லாரு, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லப்படுறது. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை தருவார் என்று அர்த்தம். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகம் என்பது for what purpose, நீங்கள் எதற்காக நியமிக்கப்பட்டீர்கள்? இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதான் அழைப்பினுடைய மேன்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எதற்காக நியமிக்கப்படுகிறார்கள்? அந்த நியமிக்கப்படுதல் தான் அந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ இங்க வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2வது ஆளு சவுல். இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்போ ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்படுதல், இன்னொரு பக்கத்தில் ஜனத்தை பாதுகாப்பதற்கென்று அபிஷேகம் நியமிக்கப்படுதல். இந்த ஆசாரியனுடைய அபிஷேகம் எதற்கு அப்படின்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நிற்கக்கூடிய அழைப்பு.
அவரை எதற்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் போயிட முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் போனால் கொஞ்சம் சரியில்லாமல் போனால் உடனே செத்து தான் போகணும். அப்போ பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவார். அப்படி போகும்போது அப்படியே கால்களிலே சங்கிலிகளை கட்டி உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா செத்து போனதுக்கு அப்புறம் கூட தூக்க கூட உள்ள போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டிய தொட்டு பார்த்தா ஊசாவும் செத்து போயிடுறாரு, எட்டி பார்த்த இஸ்ரவேலர்களும் செத்து போறாங்க. இதுதான் ஏன்னா அந்த மகிமை அப்படிப்பட்ட மகிமை, பிதாவினுடைய மகிமை எப்படிப்பட்டது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது இருக்கிறது. ஆகவே அவர் பக்கத்தில் போகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே தான் மோசே கேட்கிறாரு, ஆண்டவர் மோசேயை சொல்றாரு, இவன் என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மோசையை கேட்கிறார், ஆண்டவரே உடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டபோது அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது, ஒண்ணு வேணா செய்றேன், நான் இந்த கண்மலையின் வெடிப்புல உன்னை வச்சு மறைச்சு அதற்கு பின்பாக நான் உன்னை கடந்து போகும் பொழுது என்னுடைய கைகளினால் உன்னை மூடுவேன், என்னுடைய பின்பகுதியை நீ வேணா பார்க்கலாம். அப்ப தேவ மகிமை அப்படிப்பட்ட ஒரு மகிமை. ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பாவம் அங்க பக்கத்தில் இருக்க முடியாது. அன்றைக்கு ஆதாம் கூட அடிக்கடி வந்து பேசிட்டு போன ஆண்டவர், ஆதாமுக்குள்ள பாவம் என்னைக்கு அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிச்சு பாவம் உள்ள வந்துச்சோ அன்றைக்கே இந்த ஆதாம் பாருங்க ஆண்டவர் தேடி வர்றாரு, பேச வர்றாரு. வரும்போது இவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவனால் நிற்க முடியல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப தேவனுடைய மகிமைக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆகவேதான் அதற்கென்று ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள திரைக்கு பின்பாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த திரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போக முடியும்னு சொன்னா, பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை அது 7 நாள் பலியெல்லாம் கொடுத்து தன்னை சுத்திகரித்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ள போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அடுத்த ஜனங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக பக்கத்து எதிர்நாட்டு ஜனங்கள், பெலிஸ்தேன், மீதியானிய பல ஜாதி ஜனங்கள் மத்தியிலே தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை பாதுகாத்து நடத்துவதற்காக அடுத்து அவர்கள் கேட்டதனால ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ராஜா தான் சவுல் முதல்ல வர்றார். ஆனா ஆண்டவர் இந்த ராஜா எப்படி இருப்பார் என்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறார். இது ஜனத்தை பாதுகாப்பதற்காக பண்ணப்பட்ட அபிஷேகம், நியமிக்கப்படுதல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் இந்த நியமிக்கப்படுதலை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் பண்றாரு. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா சொல்லப்பட்டுரும். இந்த சாம்வேல, அதாவது 13க்கு முன்னாடியே சொல்வாரு, என்ன சொல்வார்னா, சாம்வேல நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்வார். 1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஈசாயை பலி விருந்திற்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இந்த அபிஷேகத்தில் நியமிக்கப்படுதல்ல முதலாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே தேவனோடு மனிதனுடைய காரியத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரிய ஊழியமாகிய அந்த ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன். இரண்டாவது மனிதர்களை மனிதர் கையிலிருந்து பாதுகாக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். மூன்றாவதாக இங்க தாவீதை உள்ள கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றார், சவுல் அபிஷேகம் பண்ணும்போது சொல்றாரு, இந்த சவுல இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஜனத்துக்காக. ஆனா இந்த தாவீதை நீ அபிஷேகம் பண்ணும்போது எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படிம்பார். இப்ப இந்த நியமிக்கப்படுதல் இருக்கு பாருங்க, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. சரி, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை கொஞ்சம் பேசி கடைசியாக நாம் எப்படி எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தையோடு பேசி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்க முடியும்.
இல்லை அப்படின்னா வசனம் சொல்லுகிற மாதிரி ஆவியை பெற்றவன் பித்து கொண்டவன் போல இருக்கிறான் அப்படின்னா பைத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுனே தெரியாது. ஒன்றையும் புரியாமலே எல்லாத்தையும் கண்மூடித்தனமா இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கு சில இடங்களில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட, அதுவும் போதகர்கள் என்று சொல்லுவதற்கு சில இடங்களில் நமக்கு வெக்கமாக கூட இருக்குது. ஏன்னா அந்த நிலையில் இன்றைக்கு போய்விட்டு, ஒரு காலத்தில் வேதக்காரங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மதிப்பாங்க. இன்றைய காலகட்டங்களில் சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கிறது. அதற்கான சூழ்நிலைகளே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த வேறு பிரிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது இங்கேயும் அவருடைய சிரசின் மேல், அங்க எப்படி பண்ணாங்கன்னா அவருடைய சிரசின் மேல தைல கும்ப ஊத்தி அல்லது தைலத்தை ஊத்தி அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அப்படித்தான் இயேசுவினுடைய சிரசின் மீது அந்த அபிஷேக தைலத்தை, அந்த தைலத்தை ஊற்றினதை, சிரசில் ஊற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி அவரை பத்தி அவரே சொல்றாரு. அவருடைய அபிஷேகத்தை பத்தி இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க அதுல இருந்து அவர் இயேசுவை எதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதை குறித்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஏசாயா 61 வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவீழ்த்தையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். தன்னை ஆண்டவர் அபிஷேகித்ததின் நோக்கம், தன்னை நியமித்ததின் நோக்கம் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாங்க இங்க ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எதற்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்ததின் நோக்கம், தேவன் நியமித்ததின் நோக்கத்தை முழுவதும் அதுல வாசிக்கிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கரெக்டா அந்த பகுதியை எடுத்து வாசித்ததாக அங்கே எழுதப்பட்டு வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் 4:17-18 வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொடுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேவன் நியமித்தார் என்பதை குறித்து இதில் பார்க்கிறோம். அப்ப முதலாவது அவரை நியமித்தது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, அனுகிரக காரியத்தை அறிவிக்கிறாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறாரு, கட்டவிழ்த்தலை பற்றி பேசுகிறாரு, விடுதலை குறித்து பேசுகிறாரு, துயரத்துக்கு பதிலாக துதியை பற்றி பேசுகிறாரு. இதையெல்லாம் செய்வதற்காக இயேசுவை
பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார், நியமித்தார் என்பதை குறித்து தான் இந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நியமிக்கப்பட்ட நியமத்தில் எதற்காக தேவன் அவரை அழைத்து தெரிந்து கொண்டு அவரை நியமித்தாரோ அல்லது அவரை அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த அபிஷேகத்திலே அவர் நிலைத்திருந்தாரா, அவர் செயல்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செயல்பட்டார். அவர் என்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக, அதாவது ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தவொடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவர் 40 நாட்கள் அளவு உபவாசம் இருந்து அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். அவர் தொடங்கும் பொழுது அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். அப்ப அவரை பற்றி சொல்லதை நிறைவேற்றுவதற்காக நியமிக்கிறார். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒருத்தரை மேனேஜர் அப்படின்னு நியமிக்கிறாங்கன்னா மேனேஜருடைய வேலையை அவர் பார்க்கணும். ஒருத்தரை வந்து வாட்ச்மேனாக நியமித்தால் வாட்ச்மேன் வேலையை பார்க்கணும். அப்ப எதற்கென்று நியமிக்கப்படுகிறோம் அதைத்தான் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அபிஷேகத்தை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவரை அபிஷேகம் பண்ணினார். அறிவித்ததோடு கூட என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நியமித்தல அவர் போகிற இடத்திலெல்லாம் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், போகையிலே அவர் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணி அங்கு அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார். அதற்கு பின்பு அவர் பிசாசின் பிடியிலே வந்தவர்களை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த அழைப்பு, அவர் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த நியமிப்பு இவரை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார். அதனால தான் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறாங்க, பிசாசுகளும் இவரை கீழ்ப்படுகிறதே அப்படின்னு. அவருடைய பிரசங்கம் அதிகாரம் நிறைந்ததா இருந்தது. அவருடைய பிரசங்கத்தை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னு சொன்னா அவர் எதற்கென்றே நியமிக்கப்பட்டவர், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பிதாவாகிய தேவன் முன்குறித்தார், நியமித்தார். அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதனாலதான் அவர் அந்த பகுதியை எடுத்து அவர் வாசிட்டு உட்கார்றார். அதை அவர் நிறைவேற்றினார். அவருடைய ஊழியத்தின் பாதையிலே போகிற இடத்துல எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து மிக தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக இதை நமக்கும் அதைத்தான் அவர் சொல்லிட்டு போனார். இந்த தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் அல்லது தேவ ராஜ்யத்தை அவர் சரியா செய்ய வேண்டும், அந்த ராஜ்யத்தின் பணி கட்டப்பட வேண்டும் என்பதிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மிக சரியாய் நடந்து கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அந்த தேவ ராஜ்யத்தை தெளிவுபடுத்திக்கிட்டே வந்தார். போற இடத்துல பரலோக ராஜ்யத்தை பற்றி, அதான் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா இன்றைக்கு நம்முடைய கவலை எல்லாம் பூமிக்குரிய ராஜ்யத்தை பத்தி அதிகமாக கவலைப்படுறோம். இயேசு கிறிஸ்துவை கூட்டு போய் எப்படியாவது ராஜாவாக்கிடலான்னு பார்க்கறாங்க. அவர் யூதருக்கு ராஜா தான். அதனால எல்லா ராஜாவாக்க நினைக்கும் போது தன்னுடைய காரியத்தில் அவர் எதுக்கு நியமிக்கப்பட்டார் என்பதில் மிக தெளிவா இருந்தார். ஆகவே தான் அவரை ராஜாவாக்க நினைக்கும் போது அவர் சொன்னாரு, அதை போல அங்க கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு. நீ ராஜாவான்னா ஆமா ராஜா தான், ஆனா என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது, என் ராஜ்யம் வேற. தான் எதற்கு நியமிக்கப்பட்டிருந்தார், சகல ராஜ்யமும் அவர் கீழ்பட்டிருக்கோம். அண்ட சராசரமும் அவரால் படைக்கப்பட்டிருக்க அவர் இந்த பூமியிலே மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தார். தரித்திரப்பட்டு ஆவியிலே தரித்திரப்பட்டு கிடக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் வந்தார். வந்த ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை பேசுகிறார். ஏன் சொன்னா அதுவரை பரலோக ராஜ்யம் என்பது மனிதனுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறது. இப்ப இந்த இயேசுவின் மூலமாக பரலோக ராஜ்யம் என்பது சமீபமாய் மாறுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்த ராஜ்யத்துக்குள் போக முடியும் என்பது இந்த இயேசுவின் மூலமாக ஏற்படுகிறதுனால அவர் தைரியமாய் அவர் பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஊழிய பணியா இருக்கட்டும், நம்முடைய பணியா இருக்கட்டும், நம்மளை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதையே நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேரை புரிந்து கொள்வது கிடையாது. அதனால தான் ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைக்கலனாலும் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க.
ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு. நிலையில்லாத உலகம், நிலையில்லாத உலக பொருட்கள். இந்த உலகத்தில் கிடைக்கிற எந்த ஒன்றும் நிலையில்லாதது. உங்களுக்கு வேலையே கிடைச்சாலும் 58 வயசு 60 வயசு ஆனவுடனே உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த வேலை 60 வயசுக்கு மேல உங்களுக்கு வராது. ஏன்னா எதுவுமே நிலையற்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது ஒரு யங் ஏஜில் நல்லா சாப்பிடலாம், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டினோடனே எதையும் சாப்பிட முடியாது. நிறைய இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படி. அப்ப நாம் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்கு தெரியப்பட்டிருக்கிறோம், அந்த அபிஷேகத்தை, அழைக்கப்பட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா? சில நம்ம நினைச்சுக்குவோம், யாரெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் சத்தங்களை அதிகப்படுத்தி பாட்டை பாடும்போது கை தட்டுறாங்களோ அவங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்றேன் கவனிங்க. அப்படி பேசுறவங்க, இங்க அந்நிய பாஷை பேசி கை தட்டி குதிக்கிறவங்க, அவங்கள குறை சொல்ல, அதனால அந்நிய பாஷை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி நடக்கிறவர்கள் வெளியே போய் நீங்க கெட்ட வார்த்தை பேசுகிறீர்கள். அப்ப இது யாருக்குள்ள இருக்கு? இன்னொரு ஆள் அமைதியா இருக்கு, வசனத்தை நல்லா கேப்சர் பண்ணுது. இயேசு எதற்கு என்ன தெரிந்து கொண்டார், எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுகிறது. புரிந்து கொண்டதாக கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்க, பரிசுத்தமா வாழுது, தேவ சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதுல யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க? இதுல யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க? தேவ சித்தம் இதை புரிந்து கொண்டவர்கள் அபிஷேகத்தில் தெளிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆகவேதான் வசனம் சொல்லுங்க, கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்கள் கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் சகலவற்றை குறித்தும் உங்களுக்கு போதிக்கும், அது பொய் சொல்லாது. அப்ப தேவன் உங்களை எதற்கு நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிலே நடப்பீர்கள். இயேசு அதுல ரொம்ப தெளிவா இருந்தார். இயேசு கிறிஸ்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை முதல்ல பொதுவான ஒரு அபிஷேகம் ஃபர்ஸ்ட் பண்றார். அது முதற்கொண்டு ஆவியானவர் அவர் மேல இறங்கினார் எழுதியிருக்கும். அதற்கு பின்பு யூதா மேல, யூதா கோத்திரத்தின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதற்கு பின்பு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் 30வது வயதுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை இதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணினதாக போடல. ஆனா இயேசு அந்த வசனத்தை எடுத்து எதுக்கு தன்னை அனுப்பினார் என்கிற நியமத்தில் அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார் என்பதைத்தான் அந்த ரெண்டையும் வேறு பிரிச்சு காண்பிக்கிறார். அப்போ தன்னை அனுப்பினதனுடைய நோக்கம், இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாத வர நீங்கள் எவ்வளவு நிரம்பி விழுந்தாலும் நீங்கள் அதில் நடக்க மாட்டீங்க. நீங்க இங்கிருந்து திருச்செந்தூருக்கு போகணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து போய் பஸ்ஸுக்கு நின்று ஏறினா தான் திருச்செந்தூர் போய் சேருவீங்க. நீங்க எங்க போகணுன்னே தெரியாம சுத்திட்டு போனீங்கன்னா சில நேரங்களில் பாருங்க, இப்படியே ஊரெல்லாம் சுத்துவோம். சில ஆள் எங்க போறேன்னு கேட்டா எங்கேயாவது போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி எங்கேயாவது போறதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கல. எதற்கு என்று இருக்கிறது, அதைத்தான் அபிஷேகம் என்று சொல்லப்படுதல், நியமிக்கப்படுதல். அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழைப்பிலே, தன்னை நியமித்ததிலே, தன்னை அபிஷேகித்ததிலே சரியாக இருந்து வருகிறார். சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார். பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுவிக்கிறார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வந்து, அங்கே துயரத்தின் ஆவியை மாற்றி துதியின் ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். இதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நியமிக்கப்பட்டிருந்தது. அவரை கொண்டு இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. இப்போ இந்த அபிஷேகத்தை கடைசியில வருகிறேன். இங்கே அவர் மிக தெளிவா சொல்றாரு. நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 26 திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம்னு சொன்னா, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. அவள் என்னிடத்துல நற்கிரியை செய்தாள்னு இதுக்கு முன்னாடி சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, இவள் என் சரீரத்துல இந்த தைலத்தை ஊற்றினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னை அடக்கம் பண்ணப்படுவதற்கு அது எத்தனம். அப்படின்னா என்னன்னா, இந்த தைலாபிஷேகம் எதற்கென்றால், இயேசு அவர் சாவாமை உள்ள தேவன்.
இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 18ஆம் வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்வாரு, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்வார். அந்த வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், ஆதியும் அந்தமா இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ அவர் சாவாமை உள்ள ஒரு தெய்வம். ஆனால் இங்கே அடக்கம் பண்ணப்படுறது யார் அடக்கம் பண்ணுவாங்க? செத்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்க, மரிக்கிறவர்களை அடக்கம் பண்ணுவாங்க. இங்க போயிருக்கிறது எந்த இடத்துல போயிருக்கிறாரு? பெத்தானியாவில் அங்கே குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்க போயிருக்கிறார். சிலருக்கு இதிலே ரெண்டு குழப்பம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல இருப்பார், அது லாசர் வீட்டில். இன்னொரு பரிசை கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், பேதுருடைய வீட்டில், சீமோன் பேதுருடைய வீட்டில் ஒரு பந்தி இருப்பார். அப்போ பாவியாகிய ஸ்திரீ வருவா, அவ காலில் ஊத்துவா. காலில் கண்ணீர்னால துடைத்து பரிமளத்தை அழுத்து வச்சு பூசதை பார்க்கலாம். ஆனால் இங்கு அது கிடையாது, இங்கு வேறு. இங்கு சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. இது அபிஷேகத்தினுடைய அடை. அதனால தான் தைலாபிஷேகம் என்று சொல்லி இந்த நாளை நம்ம தியானிக்கிறோம். அங்க அப்படி இல்லை. அங்க சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்கள். அவ அதை தான் செஞ்சா. அவ பாவியாகிய ஸ்திரீ. அவளுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தவன அவள் பூரண ரட்சிப்படையும்படியாக, மெய் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுடைய பாதத்திலே தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய கால்களை கழுவி, தன்னுடைய முடியினாலே துடைத்து பரிமளத்தை இழுத்த பூசி அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தார். அது பாவத்தினுடைய மீட்புக்காக. இங்க மீட்புக்கல்ல, இங்க என்னன்னா, இங்க அவருடைய சிரசிலே ஊற்றப்படுது. எதற்காக என்றால், நாளைக்கு இயேசுவை அடுத்து அடக்கம் பண்ணப்பட போகிறார். அப்ப அடக்கம், அதான் இயேசு அதை தெளிவுபடுத்துற. தடை பண்ணாதீங்க, என்னிடத்தில் அவர் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் தான் வேலை என்னன்னு தெரியும். இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி இயேசுவை கல்லறிந்து கொல்ல பார்க்கிறாங்க. இயேசு அவர்களை விட்டு விலகி போனார். இன்னொரு இடத்துல இயேசுவை உயர்ந்த குன்றிலிருந்து தள்ளி கொள்ள பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை விட்டு மறைந்து போனார். ஆனால் வேலை வந்தது என்று அறிந்த பின்புதான் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரிக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே பேதுருகிட்ட எல்லாம் சொல்றார். இவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவனிடத்திலே தேவ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவர் இவர் எதற்கென்று தான் நியமித்திருக்கிறார் என்பது வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கு மரியாள் அங்கே இயேசுவை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அங்கே சொல்றாரு, உன்னையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்ப இயேசு இதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். அதனால தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன பாவிகள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, நான் சிலுவையில் அறையப்படுவேன், மரிப்பேன், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்பதை. அப்ப அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? அவர் சொல்றாரு, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக. அப்ப பிதாவின் சித்தம், இந்த அபிஷேகம் எதற்கு? அவர் அடக்கம் பண்ணப்படணும், அவர் மரிக்கணும். மரிப்பதற்கு முன்பாக, மரிப்பதற்காகவே அபிஷேகம் அது. அதனால தான் சொல்றாரு, இந்த அவளை தடை பண்ணாதீங்க, அவ என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். ஏன்னா அந்த நியமனம், பிதாவின் சித்தம் என்ன? இயேசு மரிக்கணும். குமாரன் மரிக்கவில்லை என்றால் மனுக்குள்ள மீட்படையாது. பிதாவின் சித்தத்தை புரிந்தவர். இதனாலதான் பிசாசு பாருங்க மிக தந்திரமா பேதுருகிட்ட வந்து சொல்றான். இயேசு சொன்னார், நான் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே வேகமா பேதுரு தனியா கூட்டு போய், இது இப்படி உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே இயேசு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. சொல்லிட்டு உடனே திரும்ப பேசுறாரு, நீ தேவனுக்கு ஏற்ற விதமாய் சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறேன். சில நேரம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சிலது நன்மைக்கு ஏதுவாக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், உபத்திரம் வரும். வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு இருக்கிற உபதேசம் தான் நம்ம உபத்திரமே வரக்கூடாதுன்றோம். அப்படி யாராவது உபத்திரவப்படுத்திட்டா அவங்களுக்கு உபத்திரம் வந்துடட்டும்னுறோம். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்கும் என்றால் அது முந்தி என்னை பகைத்தது. நீங்கள் உலகத்தாராய் இராததினாலே அது உங்களை பகைக்கிறது. நான் உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆகவே உலகம் உங்களை பகைக்கிறது. ஆகவே நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். உலகம் பகைக்கிறதுன்னு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, எங்களை உலகம் எப்படி பகைக்கலாம்?
ஆண்டவர் சொல்லிட்டு தான் போனார், உலகம் உன்னை பகைக்க தான் செய்யும். நீ உலகத்தாராய் இருந்தால் உலகம் உன்னை சிநேகிக்கும், உலகத்தாராய் இருந்தால் உலகம் உன்னை சிநேகிக்கும், உலகத்தாராய் இராமல் இருந்தால் உலகம் கண்டிப்பாக பகைக்கும். சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தா சத்துருவா மாற வேண்டியதுதான் இருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கத்துல மிக தெளிவா இருக்கிறார். அப்ப அவர் எதற்காக இதுன்னு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் தடை பண்ணாது, என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள். ஏனென்றால் அன்றைக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறவர் சொல்றாரு, எல்லா மனுஷரும் சாகிறத காட்டிலும் எல்லாருக்காக ஒரு மனுஷன் சாவது நல்லது, ஒரு மனுஷன் மரிக்கிறது நல்லது. அப்ப அந்த நியமனம் இவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அப்ப அதான் சொல்றாரு, இவங்க எல்லாம் சாப்பிடுறதுல மும்மரமா இருக்கிறாங்க சீஷர்கள். ஆனால் அந்த இடத்துல இயேசு அடுத்து நிறைவேற்ற போகிறதுல மிக தெளிவாக இருக்கிறார். தன்னுடைய அபிஷேகம் எதற்காக, இப்பொழுது இந்த அபிஷேகம் எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில பொதுவாய் ஒரு அபிஷேகத்தை முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு, யூதாவின் மேல அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார், சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார். அதை போல இங்கு இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரிப்பதற்காக இந்த தைலம் அவருடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவருடைய சரீரத்தின் மேல் பூசப்பட்டதுடைய மிக முக்கியமான நோக்கம் இவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக. அப்ப இந்த அபிஷேகம் அவர் மரிக்க வேண்டும். ஒருவேளை இயேசு மரிக்காமல் போயிருந்தால் பாவம் பரிகரிக்கப்பட்டிருக்காது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவிகளுக்காக அவங்களை மீட்கணும் அப்படின்னா பாவியனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை மீட்க வருகிறவருக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவ திட்டத்தின்படி உலக மனிதர்களை ரட்சித்துக் கொள்வதற்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நியமித்தார். அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தினார். அங்கே அவரை மரிக்கும்படியாக விட்டு, அதனாலதான் சொல்றாரு, பேதுருகிட்ட சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற விதமா சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்ற விதமா சிந்திக்கிறது என்ன? அப்போ அவர் தன்னுடைய அழைப்பில் மிக தெளிவாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி அவர் தடை செய்ய நினைச்சவங்க சொல்ல, தடை பண்ணாத, நற்கிரியை செய்யறா. தன்னுடைய அழைப்பு அவர் மரிக்க வேண்டும் என்பது. இயேசு சாவாமை உள்ள தெய்வம், அண்ட சராசரமும் அவரால் படைக்கப்பட்டிருக்க, அண்ட சராசரமும் அவரால் தான் படைக்கப்பட்டது, ஒன்றும் அவர் இல்லாமல் படைக்கப்படவில்லை. சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் இப்பொழுது மனு குலத்திற்காக, கடைசி படைப்பாய் இருந்த இந்த மனிதர்களுக்காக மரிக்க போகிறார். அந்த மரணத்திற்கு அடையாளமாய் அந்த அபிஷேகம். இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, பிதாவின் திட்டம் என் மேல என்ன வச்சிருக்கிறாரோ அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். இயேசு பிதாவின் சித்தத்தின்படி தெளிவாக ராஜ்யத்துக்காக நின்றார். ஆகவே பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினார். ஜனங்கள் விடுதலையாகணும், பிசாசு விடுதலையாகணும், வியாதியிலிருந்து விடுதலையாகணும், சந்தோஷமும் சமாதானம் பெறணும், மிக தெளிவாக இருந்தார். ஜனங்களை ராஜ்யத்துக்குரியவர்களாக சத்தியத்தில் நடத்த மிக தெளிவாக இருந்தார். இந்த பூமிக்குரியவர்கள் பிடித்து அவரை ராஜாவாக்க நினைக்கும் பொழுது அவர்களை விட்டு விலகி போனார். அவர் தெளிவாக இருந்தார், தான் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துக்குரியவர் கிடையாது, என்னுடைய ராஜ்யம் வேறு என்பதில். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை பற்றி எழுதும்போது எழுதுறாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியுறத்தை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அப்புறம் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா அவருக்கு சொந்த ஜனமா தெரிஞ்சிருக்கிறார் நம்மள. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏன்னா தாவீது தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டார், அவருக்கென்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அப்படின்னா அதனாலதான் சொல்ற, நான் உலகத்தான் அல்ல, நான் பிதாவுக்குரியவன் இயேசு சொல்றாரு. அதே போல நீங்களும் இந்த உலகத்தார் கிடையாது, ஆனா நான் உங்களை உலகத்தில் தான் தெரிந்து கொண்டேன். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க உறுதி செய்து கொண்டீர்களானால் நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவன் ஏன் தடுமாறுது? அவனுக்கு புரியல.
ஆனா ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முழுக்க முழுக்க உலகத்தானா இருக்கிறார்கள், உலகத்துக்கு மேன்மை பாராட்டுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் உலகத்துக்குரியவர்களாகவே உலகத்தை குறித்து பேசுகிறார்கள். நாங்களோ உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இப்ப இன்றைக்கு நாம் எந்த சிந்தையில நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தையும் நமக்குள்ள இருக்கிறதா? ஆகவேதான் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இந்த அழைப்பை அவர்களும் புரிந்து கொண்டாங்க. இந்த அழைப்பை புரியாத யூதாஸ் காரியத்தை மட்டும் 30 வெள்ளிக்காசுக்கு ஓடி போயிட்டான். 30 வெள்ளிக்காசை வாங்கி வச்சு அனுபவிச்சானா? வாங்கி அனுபவிக்கல. அந்த காசை கொண்டு போய் அவன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கல. அந்த பணத்தை கொண்டு போய் ஆலயத்தில் தூக்கி எறிந்தான். அந்த பணம் கல்லறைக்கு வாங்குறதுக்கு தான் ஆச்சு. அந்த பணத்தை அவனாலையும் சாப்பிட முடியல, அவனுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. இங்கே மற்ற 11 பேருடைய மரணங்களை பாருங்கள். இவன் 4 கொண்டு செத்து போனான். அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கென்று சாட்சியாக மரித்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்ப தேவ சித்தத்தில் திட்டத்தில் தெளிவாக இருந்தார்கள். இங்க இவன் பாருங்க அல்பாயுஸ்ல போயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு கடைசியில் அந்த காசு அவனுக்கு உதவும் செய்யல, அவன் குடும்பத்துக்கும் ஆகல, எதுக்கும் ஆகாம 4 கொண்டு செத்துத்தான் போனான். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு இருக்கு? உலகத்துக்கு நேராய் திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம்? உலகத்தை மேன்மைப்படுத்துகிறோம். இன்னைக்கு பாட்டு, அதான் பழைய பாட்டு வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு இருக்கிற பாட்டு வேற மாதிரியே இருக்குது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. கிறிஸ்தவத்துக்கு அந்த பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அதையும் நம்ம பாடுறோம். அதான் பாருங்க, ஏன்னா நம்ம இன்னும் அந்த அழைப்பை புரிஞ்சுக்கல. நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்? பழைய காலங்களில் பாருங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சர்ச்சில் இருந்தே அழகா அங்கெல்லாம் ட்ரம் அடிச்சு சொல்லுவேன். இப்பதான் சொல்ல முடியலன்றோம். அன்றைக்கு சுவிசேஷ பாரம் வருது, வீட்டில் சாப்பிட கஞ்சி கிடையாது, ஆனா போய் வெளியே போய் சத்தியத்தை சொல்லுவீங்க. ஏன்னா வெளிப்படுத்துற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க ரத்தத்தினாலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள், பசியா இருந்தாலும் சரி பட்டினியா இருந்தாலும் சரி உபத்திரவத்துக்கு மத்தியிலும் ஆண்டவருக்காக நின்னவங்க இவங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்கான சொன்னதே என்னன்னா, எனக்கு பெரிய பங்களா கட்டி எனக்கு 4 கார் வச்சிருந்தா, நான் பெரிய பிசினஸ் வச்சிருந்தா அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுகிறோம். ஆனால் பாருங்கள், அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கல்வியிலே சிறந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து சொன்னார், என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன். இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி? நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அதான் பழைய பாடலே அந்த பரிசுத்தவான்கள் தேவனோடு இருந்து பாடினது. ஆபிரகாம் அவ்வளவு பெரிய பணக்காரர். அவர் சொல்றாரு, இது நான் இந்த பூமியில பரதேசியா சுற்றி தெரிந்தேன்னு சொல்லி கூடாரத்திலே சுத்தினாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தை குறித்த பெருமைகளும் மேட்டிமைகளும் தான் பெருகி இருக்கிறது. பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் அங்க இருக்கிறாரு, லாசரு மடியில் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய மனநிலைமை மாற்றணும். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்கு, பரிசுத்த ஜாதியாய் இருப்பது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் அழைத்தவர் பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கென்றே அழைத்தார். நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம பாட்டுக்கு அபிஷேகம்னா இதுல இது பண்ணிட்டு உலகத்துக்கு அடிமையா கிடக்காங்க. அபிஷேகத்தில் நரம்பு நரம்புன்னு சொல்லிட்டு அவன் 1000 உலகத்துக்கு அடிமையில் கிடக்கிறாங்க. அது கிடையாது. பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். ஏன் தெரியுமா? நான் பெற்ற அழைப்பு அப்படிப்பட்டது. கர்த்தர் நான் விசுவாசிக்கிறவனார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அந்நாள் வரை அவர் காக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் தன்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவை கூட சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், இதுக்கப்புறம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவகரிடம் வைக்கப்பட்ட. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு அப்படி உயிர் போகுது, உயிர் இன்னைக்கு போயிரும்னு சொன்னா நமக்கு அவ்வளவுதான், வேத்து விறுவிறுத்துருது. அன்னைக்கு அவர் தெளிவா சொன்னார், இயேசு கிறிஸ்து மரிக்க போறார், அடக்கம் பண்ணப்பட போறார் என்பது இந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம். அவர் சொல்ல, தடுக்காத, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற போறேன், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். நம்மை குறித்து ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ராஜரி ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை ராஜாக்களும்
ஆசாரியருமாய் மாற்றுகிறவர் என்று. வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எங்களை எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப ராஜாவும் ஆசாரியனும். பழைய ஏற்பாட்டில் 2 பேருக்கு அபிஷேகத்தை சொன்னேன். ஒன்னு ஆசாரியருக்கு, இன்னொன்னு ராஜாவுக்கு. ராஜா யார்? என்ன வேலை? ஆசாரியனுடைய வேலை என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் இருக்கிறது. ராஜாவுடைய வேலை என்ன? மனுஷனை காப்பாத்துறது. இந்த 2 காரியங்களும் சேர்ந்து இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ ராஜரிக ஆசாரிய கூட்டம். பாட்டு பாடுவோம். பழைய பாட்டுல இதெல்லாம் இப்ப பாடுறாங்களா என்ன தெரியல. லேவியரே ஆசாரியரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் நல்லவே, அந்த பாட்டெல்லாம் பாடுவோம். அதெல்லாம் எவ்வளவு இது. இன்னைக்கு அந்த அதிசயமான ஒளிமய நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், அப்படித்தான் பாடினாங்க பரிசுத்தவான்கள். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவங்க, வசனம் சொல்லுகிறது கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். அப்படின்னா அந்த இடத்தை வாஞ்சிக்கிற எண்ணங்கள் கிறிஸ்துவின் சிந்தை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்துச்சோ அதே எண்ணத்துல இருந்தாங்க பழைய பரிசுத்தவான்கள். இன்றைக்கு இருக்கிறவங்க இங்க ஏதாவது கிடைக்குமா அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கலாம். இல்ல இங்கேக்கு இல்ல அங்கேக்கு. ஹல்லேலூயா. கண்டிப்பாக மனிதன் என்பவன் ஒரு முறை பிறப்பது, அதற்கு பின்பு மரிக்கிறது, அப்புறம் நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிறக்கும் பொழுதே சாக போகிறான் என்பது தெரியும். ஆகவே இது நிலையில்லாத உலகம். ஆகவே தான் சங்கீதம் 90:10 சொல்லுகிறது, மனுஷருடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80, அதற்கு மேல வருத்தமும் சஞ்சலமோ. ஆதியாகமம் 5:6 வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், மனுஷருடைய ஆயுசு நாட்கள் 120 தானே, அதுக்கு மேல அவன் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் அவன் மரணத்தை சந்திப்பான். யோபு 14:1-2 வசனங்கள் சொல்லுகிறது, ஸ்திரீயின் இடத்துல பிறந்த மனுஷன் சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறுகினவனுமாய் இருக்கிறான். அவ்வளவுதான், கொஞ்ச நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல செழிப்பாய் வாழ்ந்து மற்றவங்க பார்த்து மெச்சிக்கிறதுக்கு மாதிரி இவனை மாதிரி பணக்கார இல்லைன்னு சொல்றது கிடையாது. அப்படின்னா சகேயு கேட்டிருப்பார், ஆண்டவரே எனக்கு இப்ப இருக்கிற மாதிரி சொத்து இன்னொரு 5 மடங்கு சேர்த்து கொடுத்துருங்க. சகேயு தன்னுடைய சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தா. சகேயு அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்காய் திரும்ப கொடுத்தார். ஏன்னா அந்த வீட்டை இழந்துடக்கூடாது. நம்ம பழைய பாட்டு பாடுவோம். இன்றைக்கு பாருங்க, அன்னைக்கே பசியில தான் நின்றுட்டு இருப்பாங்க ரோட்ல. அப்போ என்ன பாட்டு பாடுவோம் தெரியுமா? கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் முற்றா உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் முற்றா உறவினரும், குடுவிட்டு ஒன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. இப்படித்தான் அப்ப பாடினாங்க. இப்போ வெறும் கையா நாங்க வந்தோம், நிறைய அள்ளிக்கிட்டு போறோம். கர்த்தர் நல்லவர், ஜாக்கிரதை. இயேசு தான் நியமிக்கப்பட்ட நியமத்திலே சரியாயிருந்தார். தான் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை புரிந்திருந்தார். ஆகவே அந்த அபிஷேகத்தில் அவர் நடந்து கொண்டார். அபிஷேகத்தில் நடக்கணும். அபிஷேகத்தில் நடக்கணும். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகவே. வேதம் சொல்லுகிறது ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 வாக்குத்தத்தம் சொல்றார். 1 பிதாவினுடைய வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியை அவர் தருவேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் ஏன்னா அவருடைய பிள்ளையா இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். அதான் சொன்னாரு, தாவீதுக்கு சொன்னாரு, எனக்காக அபிஷேகம் பண்ணு. உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை ஏன் கொடுக்கிறாருன்னா, நான் தேவனுடைய பிள்ளையாய். அதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியுடைய, தேவனை கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய ஆவியை உடையவன் தேவனை தேவனுக்குரியவன், தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லவே, அவனுடைய கிடையாது. அதை கொடுக்கிறேன். அடுத்து சொன்னாரு, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த உலகத்துல சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா இருந்து செத்து போகும்போது நீங்க அவர் கூட இல்லாம நரகத்துக்கு போனீங்கன்னா
அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே மரணத்தையும் இயேசு பிதாவின் சித்தத்தின்படி ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் நாங்க ஜெபிக்கும் போது ஜெபம் பண்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அப்ப எதுவும் அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். அழைப்பை புரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் இந்த அழைப்பை புரிந்து கொண்டால், இந்த அபிஷேகத்தை புரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய அபிஷேகத்தில் சரியாய் நடந்தாரோ அதே போல நீங்களும் நானும் நடக்கலாம். இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு நடுவாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தேவனிடத்தில் பேசி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஆசாரியர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியில அந்தகார இருள சிக்கி தவிக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினிடத்திற்கு அழைத்து வர வேண்டும். பவுல்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய வெளிச்சத்தினிடத்தில் அழைத்து வருவதற்காக, இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அழைப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப இன்றைக்கு எத்தனையோ பேர் சத்துருவின் பிடியில, சாத்தானுடைய பிடியில, உலகத்தின் பிடியில சிக்கி தவிக்கிறாங்க. இவங்களை விடுவிக்கிற கிருபையை உங்க மேல என் மேல வச்சிருக்கிறாரு. சுவிசேஷ ஒளியை அவர்களுக்குள் பிரகாசிக்கும் போது அவர்கள் விடுவிக்கப்பட்டு தேவனுக்குரியவர்களாய் மாறுவார்கள். அந்த ஜனங்களை தம்முடைய சாயலிலே, தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைப்பதற்கு சுவிசேஷ ஒளியை கொண்டு போய் சேர்க்கும்படியாக உங்களை என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதனால தான் இயேசு கடைசியா சொல்லி போனார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. லூக்கா 24:47 சொல்லார், அன்றியும் மனம் திரும்பலும் பாவமன்னிப்பும் அவருடைய நாமத்தினாலே சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதாவது. 1 கொரிந்தியர் 1:21-22 வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே ஜனங்களை தேவன் ரட்சித்துக் கொள்ள சித்தம் கொண்டார், பிரியம் கொண்டார். அப்ப இதை செய்ய வேண்டிய வேலை யார்? நீங்களும் நான். பிதாவின் சித்தத்தை, அந்த அபிஷேகத்தை சரியாய், அந்த அபிஷேகத்திலே சரியாய் நடந்த இயேசு, அழைத்த அழைப்பிலே அபிஷேகத்திலே சரியாய் நடந்த இயேசு அவரை, அதனாலதான் சொன்னார், அவருடைய அடிச்சொவடுகளை பின்பற்றி வரும்படி நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன விட்டுட்டு போனாரோ, அவர் எங்க நடந்து போனாரோ அவருக்கு பின்னாடி. ஆகவே தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றி வா என்று சீஷர்களுக்கு அழைப்பை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? உலகத்தை பின்பற்றுகிறோமா? 30 வெள்ளிக்காசு வாங்க ஓடுனவனை பின்பற்றுமா, இல்லை இயேசுவை பின்பற்றுமா? ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அவரை விட்டு நான் போக மாட்டேன். அதனால தான் பவுல் சொன்னார், மரணம் கூட எங்களை என்ன பண்ணாது, அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது. மரணமானாலும் சரி, நாசமானாலும் சரி, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே பிரிக்காது. ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வந்தவர்கள், மரணத்தை கண்டு பயப்படுவதற்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தூங்கிட்டீங்க போடுறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் என்னென்னலாமோ கோட்டை கட்டிட்டு வந்தால் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன அப்படின்றீங்களா? தேவ சித்தம் நிறைவேறுதல், இதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே தான் இயேசு சொன்னார், யார் பரலோகராட்சிக்குள்ளே வருவாங்க அப்படின்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்ததின் மிக முக்கிய நோக்கம் உங்களை என்னையும் அவருக்கு சொந்தமானவர்களாக, அவருக்காக நம்மளை நியமிக்க தான் இயேசு வந்தார். அவரை கொண்டு நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் எபேசியர் 1:4 3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டாராம். கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அழைப்பில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இயேசு அவரை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ அந்த அபிஷேகத்தில் சரியாய் நடந்து கொண்டார். கடைசியா அடக்கம், மரிக்க போறோம் அப்படின்றது தெரியும். அந்த மரிப்பதற்கு அடையாளமாக அந்த சிரசிலே அபிஷேகம். அதான் சொல்றாரு, அவர் அடக்கம் பண்ணி விடுவதற்கு எத்தனமாக இந்த அபிஷேகம் அப்படின்னா, சாகரத்துக்கு ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி சாகவும் நான் ரெடி.
அந்த நிலையில் நீங்கள் இருக்க ரெடியாக இருக்கிறீங்களா? பிதாவுக்கு சித்தமானால் இரத்த சாட்சியாய் மரிக்கவும் நான் ஆயத்தம் என்கிற மனநிலை வேணும். வசனம் சொல்லுங்க, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நாமத்து நிமித்தம் அதை இழக்கிறவன் அதை காத்து கொள்வான். என்ன வந்தாலும் பாட்டில் மட்டும் சொல்லக்கூடாது, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன்னு. பாட்டில் இல்லை, வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், நம்முடைய பலம் பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் கிடையாது. சும்மா சில வெறும் வாய் பேசுவாங்க, பயங்கர வீரவசனம். பலத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இந்த பலன் எப்படி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் அழைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நிற்க முடியும்? என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். 2007ஆம் ஆண்டு நான் சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது, அதற்கு முன்னாடி ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்ந்தவன். அதுக்கு பின்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தேன். சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது என் கூட படித்தவர்கள் 40 பேர் சேர்ந்து அடித்ததில் மரித்து விட்டேன் என்று போட்டு விட்டு போனார்கள். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். முன்னாடி துன்மார்க்கமாக வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தால நின்று அடிப்பேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா என்னை அடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. என் பக்கத்தில் கம்பியெல்லாம் கிடக்குது. பிசாசு ஒரு பக்கம் நின்று சொல்கிறான், எத்தனையோ கூட்டத்தை அடிச்சிருக்கிற, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த கம்பி எடுத்து அடித்தா 2 பேர் செத்தான்னா அத்தனை பேர் ஓடி போயிடுவான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இன்னொரு பக்கம் நின்று சொல்கிறாரு, நீ என்னை பற்றி பேசுகிறத, இப்போ நீ இதை செஞ்சன்னா உன் மூலமாக என் நாம தூஷிக்கப்படும். இப்போ பிசாசு சொல்கிறத கேட்கறதா, ஆண்டவர் சொல்கிறத கேட்கறதா? அமைதியாக நின்றேன். 40 பேரும் அடித்தாங்க. மண்டை உடைந்தது, இந்த கை ஷோல்டர் உடைஞ்சிச்சு. இன்றைக்கும் பிளேட் இருக்குதுல. கால்களில் கம்பிகளால் குத்துனதில் மேலே பாதத்தில் குத்துனது ஓட்டை விழுந்து கீழே ரத்தம். செத்து போயிட்டேன், போட்டு போயிட்டு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். சொன்னார், நீ சாகாமல் பிழைத்தது என்னுடைய அதிசயங்களை விவரிப்ப, உன் கரங்களினாலே நான் விசேஷ அற்புதங்களை செய்வேன். தைரியமாக பேசு, மௌனமாயிராத, எங்கே போனாலும் சத்தியத்தை தெளிவாக தைரியமாக சொல்லு. அன்றைக்கு அழைத்தார். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரை சத்தியத்தை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்படி அடித்து உயிர் ஆண்டவர் ஜீவன் கொடுத்தப்பறம் எந்திரிச்சு வரும்போது என் உடம்பு ஃபுல்லாக ரத்தம், அப்படியே மூஞ்செல்லாம் கண் வழியாலாம் அப்படி வடியுது, சட்டெல்லாம் பார்த்தா ரத்தம். அப்பொழுது ஏன் ஆண்டவரேன்னு, எனக்கு இப்படி உமக்குத்தானே நான் நின்னேன் அப்படின்னு சொல்ல வரல. அந்த அன்பு, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்றதுனால நம்ம ஆவியானவர் நடத்தினார் பாருங்க. கொஞ்ச நேரம் அடித்ததுக்கே இவ்வளோ. என் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து எந்தவித பாவமும் செய்யவில்லை, அவர் வாயில எந்த ஒரு வச்சனமும் இல்லை. எவ்வளவு அடி அடித்தார்கள். அவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டது, ஒரு நிலத்தை உழுவது போல அவருடைய சரீரம் முழுவதும் உழப்பட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அடிச்சதுக்கே இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்காக எவ்வளவு அடிகளை நீர் பற்றீர், எவ்வளவு காயங்களை பற்றி. ஆண்டவர் அன்பு எனக்கு அதிகமாயிடுச்சு. அந்த அடிக்கு பின்னாடி ஆண்டவர் மேல அன்பு அதிகமாயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்வானாலும் சாவானாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் வரல. ஆண்டவருடைய அழைப்பை தெளிவாக புரிஞ்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், எதிர்ப்பு வரலாம், நெருக்கம் வரலாம், உபத்திரம் வரலாம். ஆனால் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டீங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தீவிரப்படுவீங்க. பிதாவின் சித்தத்துக்காக வாழ்வீர்கள். பிதாவின் சித்தம் என்னில் நிறைவேற என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தான் மாதிரி ஆடம்பரமா அப்படியே அப்படி காண்பிச்சுட்டு வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறீங்கன்றதுனால இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற குறை தான் தெரியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மையான கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஏராளம் பேர் வருவார்கள். நம்ம உலகத்தில் நம்ம ஆண்டவர் நாங்கள் பயங்கரமாக எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு காமிச்சா அதை கண்டெல்லாம் யாரும் ரட்சிக்கப்படலாம் மாட்டான். அவனுக்கு பொருளாசை தான் அதிகமாகும். நான் 10 கார் வச்சிருந்தேன்னா அதை பார்த்த உடனே அவனுக்கு நானும் 10 கார் வாங்கணும், அதுக்காக இயேசுவை நம்புறேம்மா. பரலோகம் வரணும்னு வரமாட்டான், பாவம் மன்னிப்பு நிச்சயத்துக்கு வரமாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். இயேசு அவருடைய அபிஷேகத்திலே நடந்தார். அவருடைய அழைப்பு அதுவே அபிஷேகம். எதற்காக அவரை நியமித்தாரோ நியமித்ததில்
அவர் சரியாய் போனார். அதனால தான் எபிரேயர்ல வாசிக்கிற பண்ணல, நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். பொறுமையா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்க இங்க பார்க்காதீங்க. வலது பக்கம் அவர் நல்லா இருக்கிறார், அவர் பாரு அவ்வளோ அக்கிரமம் செஞ்சார், அவர் மட்டும் 10 வீடு கட்டி வச்சிருக்கிறாரு, இவன் பாரு மோசமான ஆளு, இவன் மட்டும் நல்லா வாழ்ந்து கொளுத்து இருக்கிறான் பாரு, பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க மேல அடி விழுந்தா இயேசுவை பாருங்க, முன்னாடி இயேசுவை பாருங்க, இயேசுவை பார்த்து பின்னாடி போயிட்டே இருங்க. வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காதீங்க. வலது பக்கம் இடது பக்கம் நின்று போய் கிடக்குது, நீங்க இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கீங்க, முன்னேறிக்கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மோட்ச பயணம் என்கிற ஒரு வீடியோ எல்லாம் முன்னாடி போட்டிருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து சினிமா படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர். இயேசுவை நோக்கி பின்னாடி நடங்க. ஒரு நாளும் இடரல் அடைய மாட்டீங்க. இயேசு அவர் எதற்காக நியமிக்கப்பட்டாரோ, அந்த நியமத்திலே அபிஷேகிக்கப்பட்டாரோ, அந்த அபிஷேகத்திலே அவர் நடந்து கொண்டார். நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். நாம் நடந்து கொள்வோம். இயேசுடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். நாம் கைவிடப்பட மாட்டோம். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தைலாபிஷேகத்தின் நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ரகசியத்துக்காக நன்றி. நீர் மரிக்கப் போகிறீர் என்று அறிந்து அதற்கு எத்தனமாக இவள் செய்கிறாள். நான் மரிக்க போறேன், அடக்கம் பண்ணப்பட போறேன். ஆண்டவரே, எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் தீவிரமாயிருந்தார். நாங்களும் எங்களுக்கு இன்று கொடுத்திருக்கிற அழைப்பு ராஜரீக ஆசாரிய கூட்டம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக உங்ககிட்ட பேசணும். அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக, அலைந்து திரிகிற ஆத்மாக்களை உங்ககிட்ட அழைச்சிட்டு வரணும். அவங்கள பிசாசின் கைக்கு தப்பு வைக்கிற ராஜாவாகவும், அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஆசாரியனாகவும் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என்ன ஆனாலும் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போக உங்கள் சித்தத்தின்படி உங்களுக்காகவே வாழல. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியாத வாழ்க்கை எங்களுக்கு இருக்கட்டும். அந்த அபிஷேகத்தில் நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். அப்போஸ்தலர்களெல்லாம் அப்படித்தான் நடந்தாங்க. மரணமே நேரிட்டது, ஆனாலும் அவங்க உங்களை மறுதலிக்கவே இல்லை, உங்களை விட்டு பின்வாங்கலை. தங்கள் ஆத்துமாக்களை ஜீவ பலியாக உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அதை போல வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கான நன்மைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கும். அப்போஸ்தலர்கள் உம்முடைய சத்தியத்தை தெளிவாக பேசும்போது அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா வியாதியஸ்தர்களை சுகமாக்குனீங்க, பிசாசின்படி இருக்கவங்களை விடுதலை ஆக்குனீங்க. அதே ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதும் இந்த வசனம் சத்தியம் என்பதை உறுதி செய்யும்படியா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கிரியைகளை நடப்பித்து உறுதி செய்வீராக. நீண்ட நாள் பலவீனங்கள் நீங்கட்டும், நீண்ட நாள் பிரச்சனைகள் மாறட்டும், வயிற்று புண்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆறட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதய பலவீனங்கள் நீங்கட்டும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இயேசுவின் நாமத்தில் கண்ட்ரோலுக்கு வரட்டும், பிரஷர் நார்மல் ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஓட்டம் இன்னும் அதிகமாக வேகப்படட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். மரண பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன். மரண பயம் நீங்கி போகட்டும். வீட்டுக்குள்ள நைட்டு தூக்கமே வரல, தூக்கத்தை கெடுக்கிற சபிக்கப்பட்ட ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். தேவ மகிமை வீட்டுக்குள் தங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. வேதத்தை வாசிக்க முடியல, தியானிக்க முடியல, உலகத்தின் பால் நான் அதிகமாய் விழுந்து போகிறேன். சொல்லுகிறவர்களுக்கு பலன் தாரும். ஓடினாலும் இலைப்படையாத வாழ்க்கை, நடந்தாலும் சோர்ந்து போகாத வாழ்க்கை, பரிசுத்த ஆவியின் பலனை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கொடுத்து அழைக்கப்பட்ட அழைப்பில் ஓடுவதற்கு கிருபை தாரும், நடப்பதற்கு கிருபை தாரும். நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நியமித்த ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, மரணத்தை ருசி பார்த்தீரே, அதை போல தேவ திட்டத்தில் பிதாவின் சித்தத்தில் சரியாய் நடக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். அப்படியே தருகிறதுக்காக நன்றி. சபையின் பிள்ளைகள் அத்தனை பேருக்குள்ள அந்த கிருபைகள் உடைய வருகையில் ஒருவர் கைவிடப்பட்ட அத்தனை பேரும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவர்களாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமை புகழ் சோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகணும், அடியின் சிறகணும், உங்க பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.